முறைப்படுத்தினா, எதையெல்லாம் டெவலப் பண்ணா, எதையெல்லாம் ஆல்டர் பண்ணா மிக தொடர்ந்து வீடியோ பேச போறேன். இனி கேப் இல்லாம எல்லா நாளும் கூட பேச போறேன். இது அப்டேட்டே வரலன்னு பார்த்தேன். ஸோ அடுத்தடுத்து இனிமே தாண்டா அப்டேட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வேறு லெவலில் அப்டேஷன் பண்ணி கொடுத்து தான் சொன்னோம். அப்டேட்டே ஆரம்பித்தாலும் யாருக்கு நம்பிக்கைதோ அவங்க பண்ணுங்க, அது உங்களுடைய விருப்பத்துக்காக கம்பல்சரி. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி நிறைய ஹப்பு நிறைய ஸ்டோரு, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வேறு லெவலில் நல்லா சிறப்பாக வந்து அடுத்தடுத்த நிறைய லெவலில் வந்து நிறைய அப்கிரேடு, நிறைய பிளான் அப்கிரேடு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட அப்டேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மதுரை, திருநெல்வேலி, திருச்சின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஹப்பு ஸ்டோர் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறையவே நம்ம கூட பார்த்திங்கன்னா எம்டி சார் வீடியோவில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து எல்லா நாளும் கூட நான் பேச போகிறேன். அந்த அளவுக்கு நான் பிளான் பண்ணி பல விஷயங்களை ஒன் பை ஒன் உங்களுக்கு ஷேர் பண்ண தயாராக இருக்கிறேன். ஸோ அவ்வளவு நல்ல விஷயங்களையும் சில முக்கியமான அடுத்தடுத்து என்ன மாதிரி விஷயத்த வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டெய்லியும் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க. ஸோ அப்படி ஸ்கிப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நேற்று கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நண்பா எனக்கு இன்னமும் பே அவுட் பண்ணலை, ஸோ நான் வந்து 4 மாதமாக 5 மாதமாக இருக்கிறேன், இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு கூட எடுத்தது இல்லை நண்பா அப்படின்ட்டு. நான் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டேன், நண்பா டெய்லியும் வர அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ இல்லை நண்பா நான் வந்து ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் சவுண்டு கூட வச்சு கேட்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியராக எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறையவே பார்த்தீங்கன்னா வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுவார். எல்லா நாளும் கூட நான் பேச போகிறேன். முக்கியமாக இதுக்கப்புறம் வர வீடியோஸை நல்லா சவுண்ட் வச்சு கேட்குங்க, ஒரு விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுவார் நண்பா. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் போயிருந்தது. லாஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்தடுத்து ஹப்பு ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆகிடுச்சுன்னு சொல்லினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹப்பு ஓப்பன் பண்ணாமல் கிட்டத்தட்ட 1 வீக்காக வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட டேட்டை வந்து விரைவில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸால் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்டிங்கில் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ வர 15ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கிற பேலன்ஸ் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹப்பு ஓப்பனிங் வந்து பண்ணுவாங்க. லாஸ்ட் வீக்கில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலும் பட் அடுத்தடுத்து அதிரடியாக நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் வேறு லெவலில் அப்டேட் பண்ணி இன்றைக்கி பாருங்கள் சிஎம் பிளான் அப்கிரேட்டுக்கான ரிக்வெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த லாஸ்ட்டு 3 மாதமாக வந்து பிளான் அப்கிரேட் பண்ண முடியாது. இப்போ வந்து இது கட்டாயமும் கிடையாது, நீங்களே யாருன்னா விருப்பப்பட்டால் சிஎம் பிளான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டாயம் இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை நிறுவனத்து மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நிறைய நண்பர்கள் வந்து ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மேலுமே வளர்ச்சியாக நிறைய விஷயத்த வந்து டேக் ஆன் பண்ணி மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா தான் லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி நிறைய இஷ்யூஸ் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்தாலும் பட் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக நிறைய ஹப்பு நிறைய ஸ்டோரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய சேனலை பற்றி கூட. ஸோ நம்மளுடைய சேனலை கூட அதை விட ரிவீல் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாக்க சின்ன 3 இஷ்யூஸால் குறிப்பிட்ட டேட்லாம் பார்த்தீங்கன்னா விரைவில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டாங்க. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மிங் 1 வீக்குக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுவும் நம்மளோட சேனலை ரிவீல் பண்ணி நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ குயிக்காக வந்து டேக் ஆன் பண்ணி டேக் அப் பண்ணி வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்கா தான் சொன்னோம். அடுத்தடுத்து வேறு லெவலில் அப்டேட் பண்ணுவாங்க பேசிகிட்ருக்காரு. ஸோ ஓகே நண்பா, நீங்கள் வந்து யாரும் உரி பண்ணி தேவையில்லை, யாரும் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி வர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா லோனு இஎம்ஐலாம் நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ யாருமே அது போல் வச்சுட்டு இது மாதிரிலாம் யாருமே உரி பண்ணி தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமா உங்கள் எல்லாருக்கும் அமௌண்ட் வந்துடும். தேவையில்லை, யாரும் பயப்படவும் தேவையில்லை நண்பா. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எம்டி சாரை வந்து அப்டேட் பண்ணுவார். யாருனா இழுத்து மூடிட்டு போகிறவங்க யாருனா அது போல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா, கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ
அவங்களுக்கு எல்லாமே ஒரு திருப்புத்திரி ஒரு பதிலடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வர காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்லிட்டு இருக்கவங்களாம் ஓஎம் என்ட்ரி எடுத்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கிற ஒரு சைடில் ஒரு வதந்திகள் வந்துட்டே இருந்தாலும் அடுத்தடுத்து நிறுவனம் வேறு லெவலில் டேக் ஆன் பண்ணி போயிட்டுருக்காங்க தான் சொல்லணும். பண்ணி சின்ன சின்ன சீர்திருத்தனோட வேற லெவலில் கம்பேர் கொடுக்க போகிறேங்க. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து வீடியோ பேச போகிறேங்க. ஸோ ஓகேன்பா, இதான் அந்த ஒரு வீடியோட அப்டேட்டு. நம்ம லைக் கொடுத்துருங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணதுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்பா. டாடா, நண்பா, பாய்.